தலைவர் அம்மா அவர்களும் புரட்சி தலைவருக்கு செய்த சத்தியத்தை காப்பாற்றி உங்களுக்கு பிறகு இந்த இயக்கத்தை காப்பேன், தமிழகத்தையும் நான் வாழ வைப்பேன் என்று சொல்லி செய்த சபதத்தை நிறைவேற்றி 4 நூற்றாண்டு காலம் கழகத்தை தலைமை தாங்கி பொதுச் செயலராக 16 ஆண்டு காலம் தமிழகத்திலே இப்படி ஒரு முதலமைச்சர் இந்திய திருநாட்டில் எவரும் பிறந்ததில்லை என்று சொல்ற அளவுக்கு சரித்திர சாதனைகள் படைத்து மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி அந்த இருவரும் தெய்வங்களுக்கு பிறகு ஒரு தெய்வங்கள் ஊரை காக்கும், அந்த பகுதியை காக்கும், நாட்டை காக்கும். அந்த தெய்வத்தின் பிரதிநிதியாக யாராவது வர வேண்டும். ஏனென்று சொன்னால் தெய்வம் நேராக நின்று பேசாது. எனவே 2 தலைவர்களும் நம்மளை பொறுத்தவரை தெய்வங்கள். அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் தெய்வங்களான பிறகு இனி நாம் எந்த தெய்வத்திடம் போய் முறையிடுவோம், எந்த தெய்வத்திடம் சென்று நம்மை வழிநடத்த சொல்லி கேட்போம் என்ற நேரத்தில் அந்த 2 தெய்வங்களும் மானசீகமாக ஒரு அவதாரத்தை உருவாக்கி எங்கே செல்ல வேண்டும், நீங்கள் எங்கேயும் செல்ல வேண்டாம், இந்த இயக்கத்தில் எங்களால் ஒரு தொண்டனாக உருவாக்கப்பட்டவர் எடப்பாடியார் என்பவர் இருக்கின்றார், அவர் வழி நடத்துவார் இந்த இயக்கத்தை என்று சொல்லி உலக அரசியல் வரலாற்றில் அவருடைய 2 தெய்வங்களின் மானசீக தெய்வீக ஆட்சியோடு இன்றைக்கு ஒரு தொண்டன் தலைமை தாங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை இன்றைக்கும் நாட்டு மக்களால் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அத்தனை அரசியல்வாதிகளும் பேசுகிறார்கள் என்று சொன்னால் விடிந்தால் பொழுதும் அடைகின்ற வரை அவர் பேசுகின்ற ஒரே வார்த்தை அதிமுக அதிமுக அதிமுக. இது நம்ம சொல்லல. இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள எந்த ஊடகத்தை பார்த்தாலும் பாருங்க, அதிமுக யாரோட கூட்டு வைக்கும், அதிமுக என்ன நடக்கு, அதிமுக யார் பேசுறா. ஊடகத்துக்கு ஒரு சார்பாக நம்ம நன்றி தான் சொல்லணும். நான் எல்லாரும் சொல்றாங்க ஊடகம் நம்மளே போட்டு பேசுறாங்களே. என்னை பொறுத்தவரை ஊடகங்களுக்கு பத்திரிகைகளுக்கு நம்ம நன்றியாக நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லணும். ஏன்னா அதிமுக பற்றி பேசினால் பழுத்த மரத்தில் தான் கல்லெறி விடும், பட்டை மரத்தில் கல்லெறி மாட்டாங்க. ஒரு பழம் ரோட்டில் போவான், ரோட்டில் போகும்போது பட்டை மரமாக இருந்துச்சுன்னா அதை பார்த்த உடனே ஐயா மரம் பட்டு போச்சுன்னு போயிடுவான். பழுத்த மரமாக இருந்துச்சுன்னா கல் கடிச்சோன்னா கல் எரிஞ்சா 2 பழம் விழுந்தா நமக்கு நல்லது, பழம் விழும். மக்களுடைய பசியை ஆற்றுகின்ற பழமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மரம் பூத்து குலுங்கேட்டில் காய்த்து குலுங்கி பழுத்து மக்களின் பசியை தீர்க்கின்ற மரமாக என்றைக்கும் வாழ்கின்ற மரமாக இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் ஓரெங்கும் எந்த பேச்சு தேர்தல் வந்துட்டால